ஃபைனல்ல வின்னர் அப்படின்னு உங்க பேரை அனௌன்ஸ் பண்ண போகும் சரி, அங்க இருந்த சில பேரோட ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு பிடிக்கலையோ இது இருந்துச்சு, இவரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. கேட்டாங்க, நீங்க இது என்ன யாருக்கும் பிடிக்கலையா, சிலவங்களோட ரியாக்ஷனே சரியில்லையே, சிலவங்க இவனா வந்துட்டாங்கிற மாதிரி கேட்டா கூட கேட்டாங்க. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். செம்ம, ரெண்டு பேருமே எனக்கு தூரம் வந்து பார்க்கும்போது ரெண்டு பேருமே பிரதர்ஸ் மாதிரியே இருக்கும். உருவத்தால, உடம்பால, உருவத்தால எல்லாமே ஃபைனல்ஸ் வின் பண்ணிருக்கேன். மச்சான், நீ எங்க இருந்தாலும் ஆத்மா சாந்தியா ஹாப்பியா இருக்கா, உன் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கா, உன்னோட நல்ல அண்ணன். ஆனா உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. என்ன கம்ப்ளைண்டா? என்ன கம்ப்ளைண்ட்? ரவி அண்ணா வந்து அதிகம் என்டர்டெயின் பண்ணி நாங்க பார்த்ததே இல்லையே. சக்கரை வைக்கணும், சக்கரை பிரவுன் சுகரா வெள்ளை சுகரா லைன் போயிட்டு இருக்குடா, போடா. டென்ஷன் உச்சத்துல ஏத்திடுவான். நான் மிரட்டுவேன், ஏதோ ஒரு பண்ணுவேன், அடிச்சிட போறேங்கிற ஒரு பயம். அதாவது நான் ஒரு ஆவரேஜ் ஃபுட் பண்ணா கூட நான் நாட் செஃப், எனக்கு குக்கிங் தெரிஞ்சு இந்த ப்ரொஃபஷனலுக்குள்ள நான் வரல. ஆனா இதை நான் பெஸ்டா ஓரளவுக்கு பண்ணும்போது வின்னர் ரன்னர்லாம் முன்னாடி டிசைட் பண்ணிடுவாங்களா? எவ்வளவு போராட்டமா, ஒருத்தர் உயிரை கொடுத்தேன். நான் பக்ஸார் கிட்ட ஒரு எல்லாருக்கிட்டையுமே ஜாலியா ஜோவியலா பழகுவாங்க. ஃபுட்டுன்னு வந்துச்சுன்னு வச்சுங்க, எல்லாரும் லெஃப்ட் ரைட் வாங்க. ஹலோ பிஹைண்ட் நோட்ஸ் வியூவர்ஸ், விஜய் மங்கை ஹியர். ஸோ இன்னைக்கு என் கூட இருக்க பர்சன் யார் அப்படின்னு பார்த்தா, கம்பு எடுத்து சுத்தி அப்படி சண்டை போடுறதெல்லாம் பார்த்துருப்போம். நான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கரண்டி எடுத்து சமைச்சு ரீசெண்டாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இட்ஸ் none other than அண்ணாத்த ஆஃப் டாப் குக் டூப் குக். வணக்கம் வெசன் ரவி அண்ணா. வணக்கம் வணக்கம் மங்கை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க டாப் குக் டூப் குக்குள்ள எப்படி என்டர் ஆனீங்க, யார் அப்ரோச் பண்ணாங்க? மை காட், ஆக்சுவலி என்னை நிறைய வருஷத்துக்கு ரெண்டு மூணு சீசனுக்கு முன்னாடியே கூப்பிட்டாங்க. ஆக்சுவலி எனக்கு ஒரு சின்ன ஃபியர் இருந்தது. என்னடா இது, நம்ம போய் ஒரு கண்டஸ்டண்ட்டாக நின்று மற்றவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணுமா? ஏன்னா நம்ம சினிமாவில் ஆல்ரெடி ஓரளவுக்கு கிட்டத்தட்ட பல வருஷங்களை கடந்துட்டோம், கிட்டத்தட்ட 30 வருஷங்களை கடந்துட்டோம். சரி, நம்ம போனால் ஒரு நடிக்க போகிறோம், திருப்பி நடிக்க போகிறோம், டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை ஈஸியாக பண்ணிட்டு வந்துடுவோம். எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயங்கள், அது லாங்குவேஜாக இருக்கட்டும், அடுத்த லாங்குவேஜாக இருக்கட்டும், இது தமிழாக இருக்கட்டும், எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் ஈஸியாக முடிச்சிடுவோம். அதே மாதிரி சினிமாவில் ஃபைட் சீக்வன்ஸ் வந்தாலும் அல்வா சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக முடிச்சுட்டு வந்துடுவேன். பட் திஸ் இஸ் நாட் மை அல்வா. திஸ் இஸ் நாட் மை அல்வா. எப்படி இருந்தது அப்போ? இது அப்போ எனக்கு எப்பவுமே அங்கே போயிட்டு நம்மள ஒருத்தர கொஸ்டின் பண்ண போகிறாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். சரின்னு அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். சரி எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு யதார்த்தமாக ஃபேமிலியில் போய் டிஸ்கஸ் பண்ணும்போது பண்ணுங்க அப்படின்னு. என்னங்க இப்படி பண்ணுங்கன்னா என்ன ஈஸியாக சொல்லிட்டீங்க, சமைக்கிறது அங்கே போயிட்டு ஏதோ ஒரு சண்டை போடுறது நடிக்கிறது கிடையாது அப்படின்னு. இல்லை பண்ணுங்க, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். நானும் ஒத்துக்கிட்டேன். சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேட்ஸு எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்காங்க. அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் லைட்டாக பயம் வந்துக்கிட்டு தான் இருக்கு. என்னடா இது, நம்ம ப்ரொஃபஷனல் இல்லாமல் போய் உள்ளே போய் மாட்டிக்கிட்டு அசிங்கமாகிடக்கூடாது. எப்பவுமே நார்மலாக நீங்கள் ஒரு நம்ம இல்லாத ஒரு ப்ரொஃபஷனல் நம்மளை கொஸ்டின் கேட்கும்போது நம்ம தலை குனிஞ்சு நிற்க வேண்டியிருக்கும். அது மாதிரி ஆகிட போகுதுங்கிற ஒரு நிறைய ஃபியர்லாம் இருந்துச்சு. அதை மீறி வந்திருக்கேன்னா அது நிறைய கதை இருக்குது, கேளுங்க. ஸோ இந்த ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்திருக்கும். பட் எக்ஸாக்டாக நாங்கள் டிவியில் பார்க்கும்போது இது என்னப்பா, அவங்க வருவாங்க, முன்னாடியே செஞ்சு கூட வச்சுருக்கலாம், இல்லை நடுவில் யாராவது ஹெல்ப் பண்ணலாம். அண்ணா நான் இல்லை ஐயோ கோவப்படுறாரு பெண்ட் எடுத்துருவாங்கம்மா. அங்கே நீ உனக்கு பார்க்குறீங்க டூப் குக்குங்க போயிட்டு சாமான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ண இந்த கோல்டு எடுத்து போய் விட்டுருவாங்களா மற்ற கண்டஸ்டன்ட்டு? அப்படிலாம் இல்லைம்மா, உயிர் எடுத்துருவோமா. இல்லைன்னா நான் எதுக்கு 2வது ஷூட்டில் 3rd ஷூட்டில் 4th ஷூட்டில் ஓடி வந்துடலாம் நினைப்பேன், ஜாலியாக சப்போர்ட். எனக்கு கூட நான் நினச்சேன் நீ நினைக்கிற மாதிரி லைட்டாக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். திரும்பி கூட பார்க்கல, எடுத்துருவாங்க. எவ்வளோ மணி நேரம் இதுக்கான ப்ரிப்பரேஷன் இருக்கும் அண்ட் ஷூட் போகும்? ஷூட் ஆக்சுவலி ஈஸியாக ஒரு 12 to 13 hours ஈஸியாக போயிடும்மா. மார்னிங் போகணுன்னா பிரேக் நடுவில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை உங்களுக்கு. அது ஒரு மாதிரி டைட்டாக தான் போகும். நெக்ஸ்ட் டே நடக்க முடியாதுன்னா பார்த்துக்கோங்களேன், அப்படியே உங்களுக்கு பின்னாடி ஆம்ஸ்ட்ரிங் எல்லாமே காஃப் மசில்ஸ் எல்லாம் கோட்டர்சப் மசில்ஸ் எல்லாம் பிடிச்சி லாக் ஆகிடும். நான் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு நிற்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குக்கிங்கை விட முதல்ல நிற்கிறதுக்கு ஒரு டேலண்ட் வேணும்.
ரைட். பட் இருந்தாலும் கூட ஓடுறவங்களையும் அப்படி லைட்டா இவங்க என்ன பண்றாங்க, ஓகே இவங்க இந்த டைம் வந்து பெஸ்ட்டா வாங்கிட்டாங்களா, அடுத்த வாட்டி நம்ம வாங்கணும். இந்த போட்டிகள் அப்படின்றது வந்து நீங்க எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க கூட குக் பண்றவங்கள? இதை நான் போட்டின்னு எடுத்துக்க முடியாது. நான் சீரியஸாக சொல்ல போனால் அதில் அங்கே சமைச்சவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னுடைய சன் டாட்டர் அந்த ரேஞ்ச் உள்ள ஏஜ் உள்ளவங்க தான். இவங்கள நான் போட்டியாகவே நான் பார்க்கல. சரி, என்னோட கிட்ஸ் மாதிரி தான் பார்த்தேன், வேறு வழியே இல்லை. காம்படிஷன் வரும்போது சில இருக்கும் இல்லையா, காம்படிஷன் தான். பட் அவங்கள எதிர்த்து பண்ணணும் இல்லை. நான் அதை திருப்பி சொல்கிறேன், என்னோட டிஷ்ஷை நான் பெஸ்ட்டாக பண்ணணும், அதில் மட்டும்தான் நான் ஃபோக்கஸ்டாக இருந்தோன்னே. சீரியஸாக பாருங்கள், நீங்கள் ஷோவில் பாருங்கள், நான் யாரையுமே லிசன் கூட பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கூட நான் பார்க்க மாட்டேன். ஓகே, சீரியஸாக என்ன பண்ணுறாங்க எடுத்துகிட்டு போகும்போது தான், ஓ இது பண்ணிருக்காங்களா, ஓ அப்படிங்கிற மாதிரி. சார் பட் சார் வந்து கமெண்ட் சொல்லும்போது தான் தெரியும், ஓகே இது பண்ணியிருக்காங்க போல இருக்குது அப்படின்னு. ஓகே, நம்மளோடது பெஸ்ட்டாக வருமோ, சான்சஸ் இருக்குது இல்லையா. சரி, நம்ம எல்லாமே நம்மளுக்கு தான் பெஸ்ட்டாக வரும்னு நம்ம சொல்ல முடியாது. நான் பண்ணுற டிஷ்ஷு பெஸ்ட்டாக இருக்கணும், அதுக்கான எஃபோர்ட் மட்டும்தான் போடுவேன். ஆனா உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. என்ன கம்ப்ளைண்டா? ஆமா, என்ன கம்ப்ளைண்ட்? ஒரு சீரியஸான கம்ப்ளைண்ட்டே இருக்குது. சொல்லுங்க. இந்த டாப் குக் டூ குக்லயே நிறைய என்டர்டைன்மெண்ட்டை நாங்க பார்த்துருக்கோம். ஆனா ரவி அண்ணா வந்து அதிகம் என்டர்டெயின் பண்ணி நாங்க பார்த்ததே இல்லையே. ஏன் ஒய் அப்படியே ஒன்லி சீரியஸ் ஃபேஸ் ஆல்வேஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது இல்ல. அது காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த்துலலாம் அப்படி தான் இருந்துச்சு. முதல்ல இந்த இடம் புதுசு, இதுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் என் மண்டையில் ஓடிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுகு, தக்காளி, இதுக்கப்புறம் வெங்காயம், இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கப்புறம் இது போட்டால் கருகிடும்ல, அப்புறம் இப்படி போடணும்ல, இப்படியே மண்டை ஓடிட்டதுனால என்னோட மைண்டு ஃபுல்லாக அந்த குக்கிங்கில் இருந்ததை அவரை வச்சுட்டு எனக்கு மற்றது எதுவுமே தெரியல. அங்கே போனோன்னே பிளாங்க் ஆயிடுவேன், ஒன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் குக்கிங். அது அப்புறம் வீட்டிலலாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, நான் பண்ணுற தொழிலுக்கு நான் உண்மையாக இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்பேன். கண்டென்ட் யார் கொடுப்பாங்க, அது ஒரு நாட் ஓன்லி குக்கிங் ஷோ, அது காமெடி ஷோ ஆல்சோ நினச்சிக்கணும். அதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இறங்கி ஒரு 6வது டிஷ் 7வது டிஷ்லாம் லைட்டாக கண்டென்ட் கொடுக்க ஆரம்பித்தேன். இந்த கம்ப்ளைண்ட்டை கொஞ்சம் அப்படியே லைட்டாக உரம் கட்டிட்டேன். இவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருந்திருக்கீங்க, ஆனால் அந்த டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னு இந்த டூப் குக்குன்னு சில பேர் இருப்பாங்களே. ஆமாம், அதை எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? அவங்க வேலையே எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது தானே. அவங்க பண்ணியிருக்கானுங்க பாரு தொல்லை, இந்த நெக்கி அந்த பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து பாப்பா அப்படி ஒரு தொல்லை. எதனா ஒன்று கேட்டால், அண்ணே சர்க்கரை எடுத்துருவாங்க, அண்ணே சர்க்கரை ப்ரௌன் சுகரா வெள்ளை சுகராண்ணா, வெள்ளை சுகராண்ணா, நான் அந்த ஐசிங் சுகர் அதே எடுத்துகிட்டு வரட்டுமாண்ணா, உப்பு எடுத்துகிட்டு வர சொன்ன, அண்ணா உப்பு அண்ணா இதோ எடுத்துகிட்டு வந்து, அண்ணா உப்பு திருப்பி வந்து உப்பு எடுத்துகிட்டு வர வேண்டியதானே ரெண்டுத்தையும், அண்ணா அந்த கல் உப்பா இல்லை இந்த டேபிள் சால்ட்டா என்ன வேணும்னே கேட்பான். டைம் போயிட்டு இருக்குடா போடா அப்படி. அந்த அளவுக்கு அடிக்கவும் முடியாது, குழந்தைங்கள பாவமா இருக்கும், திட்டவும் முடியாது, டென்ஷன் உச்சத்தில் ஏற்றிடுவானுங்க. அப்படி ஒரு மாதிரி இருக்கும். நமக்கு வேண்டியது அந்த ஃபுட்டு வேறு ரெடி ஆகுமா, நம்மளே அரைகுறையாக இப்போ தான் வந்திருக்கோம் இந்த ஃபீல்டுக்கு, அந்த பயம்லாம் இருக்கும். அதை மீறி அவனும் எப்படி எப்படின்னு எட்டுன்னு வந்து கொடுத்துருவானுங்க. நான் மிரட்டுவேன், ஏதோ ஒன்று பண்ணுவேன், அடிச்சிட போகிறோங்கிற ஒரு பயம்லாம் இருக்கும். நான் யாரையுமே அடிக்க மாட்டேன், அன்பாவே ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணானுங்க, சூப்பராக சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே, அந்த ஃபைனல் ஸ்டேஜில் இந்த ஃபினாலேலாம் தீனா அண்ணாவோட சப்போர்ட்டு எவ்வளோ இருந்தது? நல்லா இருந்துச்சு. பொதுவாகவே தீனா வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே, தீனா வந்தாருனாக்கா எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி ஆகிடுவாங்க. ஏன்னா ஓரளவுக்கு அப்படி சப்போர்ட் பண்ணிவிடுவான். சப்போர்ட் குக்கிங் தெரியுமான்னு தெரியாது, ஓரளவுக்கு நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு பண்ணிடுவாப்புல. ஓகே, அதனால எனக்கு தீனா வந்தது ரொம்ப சப்போர்ட்டிவாக. ஆனால் யாரும் வரக்கூடாதுன்னு நீங்கள் ப்ரே பண்ணிக்கிட்டீங்க? ப்ரேலாம் சொல்ல முடியாதுமா, நான் ஆரம்பத்துலேருந்தே கேட்பாங்க, எப்போ பாரு கேட்பாங்க, நீங்கள் யாரை எதிர்பார்க்குறீங்க, யார் வந்தாலும் நல்லா பண்ண போகிறதில்ல, யார் வந்தா என்ன, அப்படி தான் சொல்லுவேன். நீங்கள் பாருங்கள், ஷோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், அப்படி தான் சொல்லுவேன். அப்போ தான் எனக்கு ஃபைனலில் தான் சொன்னேன், நிறைய எல்லாரும் அப்படி போயிட்டுருக்கு, அந்த தீனா வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். தீனா வந்தாப்புல ஓகே, அப்படிதான். அது ஏன்னா அந்த ஃபார்மேட்டே அப்படி தான் இருக்கும்போது அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது இல்லை, கண்டென்ட் எப்படி வரும்? ரைட்டு. ஸோ செஃப் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து இன்புட் அப்படி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. பட் ஸ்டில் வந்து பட் சார் அண்ட் ராம் சார் அவங்க 2 பேர்கிட்ட உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட்டான காமெண்ட்னா என்ன சொல்லுவீங்க? பெஸ்ட் கமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறத விட நான் இந்த ஷோலேயே கூட சொல்லியிருப்பேன், அதாவது ஒருத்தரை வார்த்தையிலேயே மெருகேற்றுறதுங்கிறது பார்த்தீங்களா, அது 2 பேர்கிட்டையுமே அந்த ஜாலங்கள் இருக்குது. ஓகே, வார்த்தையிலேயே மெருகு. அதாவது நான் ஒரு ஆவரேஜ் ஃபுட் பண்ணால் கூட அது ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருந்த ஓரளவுக்கு தெரியலை. நான் நாட் செஃப், எனக்கு குக்கிங் தெரிஞ்சு இந்த ப்ரொஃபஷனலுக்குள்ளே நான் வரல. ஆனால் இதை நான் பெஸ்ட்டாக ஓரளவுக்கு பண்ணும்போது இந்த உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்கல்ல, அது வந்து 2 பேர்கிட்டையுமே இருந்துச்சு. அது ஓகே, 2 பேர்கிட்டையுமே இருந்துச்சு.
அதனால் அவங்க அப்படி சொல்லுவாங்க. ஒரு கமெண்ட்ஸ்னாக்க, ரவி சூப்பராக இருக்குது, என்னையா அது என்னையா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. ஸோ அன்பில் ஒரு வாயா போயா சொல்லுவார்ல, அதை சொல்லும்போது திருப்பி அப்படி சாமிக்கு அப்படி அடிச்சு அப்படி எலுமிச்சப்பழம் கொடுத்து அப்படி அப்படி நிற்ப வைக்குவாங்களா, அது மாதிரி நிற்க வச்சுருவாங்க. அப்பா அவ்வளோ என்கரேஜபுல்லாக பேசுவார். 2 பேருமே, ராம் ஷெஃப்பும் சரி, பட் ஷெஃப்பும் சரி, அவ்வளோ என்கரேஜாக இருப்பாங்க. எஸ்பெஷலி இந்த ராகேஷ், சிவாங்கி, அவங்க வேற போட்டுட்டு. பட் ஆனால் எல்லாரையுமே ஓரளவுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. அதில் பெஸ்ட்டாக பண்ணால் பெஸ்ட்டாக கொடுத்துருவாங்க, பெஸ்ட்டாக பண்ணிடுவாங்க என்கரேஜ். அவ்வளோதான். இதுதான் அதில் நிறைய இருக்குது. நான் எதை சொல்கிறது, சிம்பிள், லைஃப் இஸ் வெரி சிம்பிள். நம்ம தான் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். கரெக்டா? 100ல ஒரு வார்த்தை. அண்ட் ரியாலிட்டி ஷோ அப்படின்னாலே நிறைய பேருக்கு நிறைய கோணங்கள் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி தான், டிஷ்ஷெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களானா இல்லை கொண்டு வந்து வைக்கிறாங்களான்ற மாதிரி இன்னும் பல கோணங்கள் இருக்குது. இந்த வின்னர் ரன்னர்லாம் முன்னாடியே டிசைட் பண்ணிடுவாங்களா? என்னம்மா எவ்வளோ போராட்டமா, ஒருத்தர் உயிரை கொடுத்துனேன். எங்களோட கூட இருந்தவங்கலாம் பார்க்கணும். நீங்கள் டிஎஸ்ஆர் எடுத்துக்கோங்க, எல்லாரையும் பார்த்துக்கோங்க. ஒருத்தர் பிரியங்காவை எடுத்துக்கோங்க, எல்லாம் டெல்லா எடுத்துக்கோங்க, எல்லாருமே வாகிஷன், எல்லாருமே எல்லா திறமைகளும் இருந்தாலும் வாகிஷன் இஸ் அ வெரி குட் சிங்கர். ஆனால் அங்கே வந்துட்டா நீ சமைக்கிறது. நான் பட் சார்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவர்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே ஜாலியாக ஜோவியலாக பழகுவார். ஆனால் ஃபுட்டுன்னு வந்துச்சுன்னு வச்சுங்க, அவர் எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு அந்த ஃபுட்டை தான் நான் கண்டெஸ்டண்ட்டாக பார்ப்பேன் பாரு. வேறு லெவல் விஷயம் அது. அது என் காதில் ஒழிச்சிட்டே இருக்கும் எனக்கு அவர் சொல்கிற சில விஷயங்கள்லாம். நீங்கள் நினச்சி பாருங்கன்னா, யாருமே எனக்கு ஃபுட்டுன்னு வந்தால் அந்த பிளேட் தான் எனக்கு கண்டெஸ்டன்ட், அந்த ஃபுட் அந்த ஃபுட்டு எப்படி இருக்குன்னு மட்டும்தான் யோசிப்பார். அப்போ ஒரு நாள் நம்ம எப்படி இப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போய்க்கல. அவ்வளோ சீரியஸாக இருக்கும்போது அப்போ இதுக்கு எவ்வளோ பேரும் உழைச்சாதானே உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக. அதனால் அங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து பியூரான ஜென்யூனான ப்ராசஸ். அதான் அப்படிலாம் இன்னும் ஷோ நடத்த முடியாது. ஏன் கேட்குறேன்னா, இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, வின்னர் இவங்க தான், ரன்னர் அவங்க தான் வந்துருச்சு. பட் ஸ்டில் அந்த காமெண்ட்ஸில் சில பேர் சொல்லுவாங்கல்ல, இல்லை இவங்க வந்திருக்கலாம், இது ஃபேர், இவங்க வந்திருக்கலாம். இல்லை, இது வரைக்கும் என்னோட கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு இன்னும் வரவே இல்லை. நான் கூட நிறைய பேர் சொன்னாங்க கமெண்ட்ஸில் வந்து, இது ஃபெலோ இஸ் ரியலி ஒர்த்திட்டுங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொன்னாங்க. சரி, அதுவே ஒரு சந்தோஷம் தானே. ஓகே. ஏன்னா ரியாலிட்டி ஷோவில் மீடியா மிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். டைரக்டர், எஸ்பெஷலி டைரக்டர் பார்த்திபன் இருக்கார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்பார். அங்கே வந்து நான் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் கிடையாது. லாஸ்ட் டைம் விஜயன் மாஸ்டர் இருந்தார். எல்லாமே லாஸ்ட் டைம் கூட நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருந்தாங்க. பட் யாரையுமே யாருக்கும் சலுகையெல்லாம் கிடைச்ச மாதிரி எனக்கு கேட்கல. எல்லாரையும் லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்காங்க. ஐயோ, அது நீங்கள் அப்போ லாஸ்ட் டைமே பயங்கர சீரியஸாக தான் போயிருக்கு. இப்போ இந்த டைப் கூட கொஞ்சம் புது பசங்க இது மாதிரிலாம் வந்திருந்தாங்க. லாஸ்ட் டைம் சீனியர் அவங்களையே பெண்ட் எடுத்திருக்காங்க. எஸ்பெஷலி நிறைய கேள்விப்பட்டேன் அவங்க லாஸ்ட் இயர் நடந்த விஷயங்கள்லாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் மீடியா மிஷன் டீமை பொறுத்த வரைக்கும் ரோஃபா மீடியாவாக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து டிஷ் நல்லா இருந்துச்சுன்னா அவங்கள கொண்டு போங்க, இல்லையா எலிமினேஷன் பண்ணிடுங்க, போயிட்டே இருப்பாங்க. ஸோ இன்னொரு விஷயம் அதில் பார்த்தீங்க, கிரண் கூட பாருங்க எலிமினேஷன் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. எஸ் எஸ் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஹீரோயின் அதெல்லாம் பார்க்க அந்த பிம்பத்தெல்லாம் அவங்க உடைச்சிட்டாங்க. ரைட். ஓகே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ சீரியஸான காம்படிஷன் வந்து போயிட்டு இருக்குது. நாங்கள் எந்த ஷோலையுமே பார்த்ததில்ல, ஒரு வீடியோ கால் மூலமாக அங்கே வர முடியாத ஒரு பர்சனை வந்து கொண்டு வந்து அவரையும் இந்த காம்படிஷனில் ஒன்றா சேர்த்துது. ஸோ அந்த ஒரு மொமெண்ட் உங்களுக்கு வந்து எப்படி அதை நீங்கள் அப்ரோச் பண்ணி எப்படி அது ஃபீல் ஆச்சு? ஏன்னா வர முடியலை, வராமல் கூட போயிருக்கலாம், பட் அவரையும் காம்படிஷன் உள்ள எப்படியாவது கொண்டு வர வச்சு அந்த ஒரு தாட் ஆஃப் ஷோ. ஆக்சுவலி மீடியா மிஷனும் சரி, டைரக்டராக இருக்கட்டும் சரி, பட் சாராக இருக்கட்டும், லிட்டரலி போகும்போது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு குடும்பம் மாதிரி தான் இருந்துச்சு. அது சரி, யாரையுமே இவன் மீன் பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி தள்ளி விட்டுட்டு ஒருத்தர் அப்படிலாம் கிடையாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்ப்பாங்க. இப்படி வாகேஷன்றும்போது ஒரு நல்ல கண்டஸ்டன்ட், ஒரு சின்ன பையன், ஒரு நல்ல சிங்கரு, ரேப் சிங்கரு. இப்போ ரீசெண்டாக ஒரு முருகனோட பாட்டு வர பாடி, ஏன்னா முருகன் ரொம்ப பிடிக்கும் என் ஒய்ஃபுக்கும் சரி எனக்கும் சரி, யாருக்கும் பிடிக்காது. ஓகே, அப்படி சூப்பராக பாடினார். அதனால சரி, அந்த பையன் எல்லாருமே ஒரு டேலண்டான பசங்க. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் போய்ட்டு அவர் லங்காவில் மாட்டிக்கிட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் கிட்டத்தட்ட பெரிய செலவாயிருக்கும். அவரை கூட்டு அங்கேருந்து வீடியோஸ்லாம் எடுத்து இங்கேருந்து ஒரு பிள்ளையை அனுப்பிச்சு அங்கே வந்து ஷூட் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து பண்ணுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இப்போ அதுக்கு இவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது
ஒரு ரியாலிட்டி ஷோவில் இப்படி பண்ண முடியுமா? ஸோ இது ஏதோ கவர்மெண்ட் ரூலோ மிலிட்ரி ரூலோ கிடையாது இல்லை. டைரக்டரும் கம்பெனி மீடியா விஷனும் பட் சார் அந்த டீம் தானே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறது. ஸோ வை நாட்? சூப்பராக இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன ஒன்று மார்க் பண்ண முடியாது, ஆனால் அவர் வந்திருக்கணும். எனக்கு ரொம்ப ஆசையே அவர் வந்திருந்தாருன்னா டஃப்பாக இருந்திருக்கும். ஆமாம், எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணேன், டஃப்பாக இருந்திருக்கும். எனக்கு வந்து ஜஸ்ட் லைக் தட் வின் பண்ணிட்டு போயிடக்கூடாது. இது அப்படியே இல்லை, ஏன்னா இருந்த கண்டஸ்டன்ட்டும் ஸ்ட்ராங்கு. கண்டிப்பா பிரீத்தாவா இருக்கட்டும், எல்லாருமே ஸ்ட்ராங்கா, டெல்னா இருந்தோம், எல்லாருமே ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட். அதனால நம்ம வந்து டக்குன்னு நம்ம டிசிஷன் எடுத்து மட்டும் அவரே இருந்தால் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குமே அப்படிங்கிறதா. எல்லாருக்கும், எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே ஸ்ட்ராங்கா இருந்திருக்குமே. அந்த களம் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி களை கட்டியிருக்குங்கிறது என்னுடைய. ஸோ நீங்க டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணப்பவும் சரி, இப்போ ஃபைனல்ல வின்னர் அப்படின்னு உங்க பேரை அனௌன்ஸ் பண்ணப்பவும் சரி, அங்க இருந்த சில பேரோட ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி இவங்களுக்கு பிடிக்கலையோ இது அப்படின்ற ஒரு எண்ணத்தை மக்களுக்கு கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி காமெண்ட்ஸ்லயும் நான் பார்த்தேன். நீங்க சொல்றது கமெண்ட்ஸ்ல கீழே. ஓகே ஓகே ஓகே, ரியாக்ஷன்ஸ்லாம் இல்லை, வின்னிங் மூமெண்ட்ல ஆமா இருந்துச்சு. ஆனா ஒரு மாதிரி இவரா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. நிறைய பேர் எனக்கு கூப்பிட்டு கேட்டாங்க, அப்படி கிடையாது, யாரும் என்கிட்ட அப்படி நடந்துக்கல அப்படின்னு. மேபி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இல்லை உண்மையிலேயே இருந்திருக்கா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்படி இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா எல்லாருமே ஒரு குடும்பமா தான் இருப்போம் எப்பவுமே நாங்க உள்ள. நீங்க பாத்திருப்பீங்கல்ல, நிறைய ரீல்ஸா வந்திருக்கும், நிறைய கமெண்ட்ஸ் கூட என்ன கூட கேட்டாங்க, நீங்க இது என்ன யாருக்கும் பிடிக்கலையா, சிலவங்களோட ரியாக்ஷனே சரியில்லையே, சிலவங்களாம் இவனா வந்துட்டாங்கிற மாதிரி கூட கேட்டாங்க. தெரியல, இதுக்கு ஒரு குடும்பமா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் ஒரு பிள்ளைங்களாகவும் குடும்பமாகவும் தான் பார்க்குறாங்க. மீடியா மிஷனும் அப்படி தான் பார்க்குறாங்க, எல்லாரையும் ஒரு குடும்பமாக தான் எங்களை கொண்டு போகிறாங்க. மேபி இருந்திருக்கலாம், மேபி அவங்களுக்கு என்னன்னு தெரியல. உங்களுக்கு பார்க்கும்போது கஷ்டமாவோ வருத்தமாவோ எனக்கு இருந்துச்சு, லைட்டாக இருந்தது. ஆமாம், அது மாதிரி என்னடா அது என்ன ரியாக்ஷன் தெரியல, நான் கேட்கவும் முடியாது இல்லையா, இது அவங்களுடைய விருப்பம் அது அப்படின்னு ரியாக்ட் பண்ணுறது அவங்களுடைய உரிமை. அந்த உரிமை நம்ம தலையிடுறது அவ்வளோ நல்லாவும் இருக்காது. அப்படி நல்ல ரியாக்ஷனோட இருந்துச்சுன்னா சந்தோஷம், இல்லைனாலும் சந்தோஷம், அவ்வளோதான். நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே ஓகே ஓகே. இது நீங்க நேர்ல அதை நோட்டீஸ் பண்ணதுண்டா? இது வீடியோல பாக்குறது எல்லாருமே போன உடனே எனக்கு அண்ணாத்தன்லாம் எனக்கு பயங்கரமா இதெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ ஒரு அண்ணனா அந்த டீம்ல எப்படி இருக்கணுமோ நான் தான் அப்படிதான் இருந்திருக்கேன். இது வரைக்கும் யாரையுமே ஒரு ஏதோ தப்பாவோ, நான் எப்படி திட்டவோ, எப்படி ஹாஸாவோ நான் நடந்துக்கல. அந்த மாதிரி என்ன மேபி வேலை செய்யும்போது எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம் ஒரு கோவம் வரும், அது மாதிரி கோவம்னு தவிர மற்றபடி எதுவுமே எனக்கு நடந்தது. ஸோ இன்னைக்கு இவ்வளவு விஷயங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவா நல்ல நோட்ல நடந்திருக்கு. டிசிடிசி நீங்க என்டர் ஆகும்போது ஒரு மைண்ட் இருந்துச்சு, இப்போ வந்து இன்னும் இந்த கப் வச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் பார்க்க ஹாப்பியா இருக்கு. இன்னொருத்தர் இன்னமும் சந்தோஷப்பட்டிருப்பாரு, ரோபோ அண்ணா. ஓ மை காட், சாவர வயசே கிடையாது. வந்தா என்னவோ தெரியாது, சின்ன வயசு, இந்த சின்ன வயசு அந்த பிள்ளையெல்லாம் விட்டுட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுமா எனக்கு. ஏன்னா கூட வரும்போது நான் மச்சான் அப்படி மாமா அப்படின்னு தான் பேசிப்போம் ரெண்டு பேரும். ரெண்டு பேரும் எனக்கு தூரம் வந்து பார்க்கும்போது ரெண்டு பேருமே பிரதர்ஸ் மாதிரியே இருக்கும். உருவத்தால், உருவத்தால் எல்லாமே டேலண்டான ஒருத்தவங்க, ரொம்ப விஷயம் தெரிஞ்சவன். நிறைய நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் கூட நடிப்பேன், ஃபைட் பண்ணுவேன், ஏதோ டான்ஸ் ஆடுவேன், ஏதோ சும்மா அப்படி பேசுவேன், எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் பேசுவேன். உங்கள்கிட்ட நிறைய கலை இருக்குது, மெமிக்ரி ஆர்டிஸ்ட், யூஆர் வெரி குட் டான்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவேன். கடவுள் என்னமோ டக்குன்னு கூப்பிட்டு போயிட்டார். அவர் என்கிட்ட பாசிட்டிவாக சொல்லுவாம்மா, நீ தான் ஒரு செஃப் ஆஃப் த வீக்குன்னு அங்கே நடக்கும்ங்க. அப்போது ஒரு டாட்னு ஒரு டெசர்ட் பண்ணியிருந்தேன். அப்படி பார்த்துட்டு பிரமாதமாக இருக்குது, இன்றைக்கி நீ தான் செஃப் ஆஃப் த வீக் வாங்க போகிற பாரு, நீ தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். என் காலில் ஒழிச்சிட்டே இருக்குது, வின் பண்ணுவேன். கடைசியில் நான் ஃபைனல்ஸ் வின் பண்ணியிருக்கேன். மச்சான், நீ எங்கே இருந்தாலும் உன் ஆத்மா சாந்தியாக ஹாப்பியாக இருடா, உன் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருடா, உன்னோட நல்ல ஆன்மாவோட. நல்ல ஃபேமிலிமா, கண்டிப்பாக. ஓகே, மிஸ் பண்ணுறோம். ஓகே, நம்ம கூட தான் இருக்கான். ஏன்னா நிறைய கலைஞர்கள் மிஸ் பண்ணுறாங்க. நம்ம நடித்த நடிப்புகள் நிறைய இருக்கும்ல, யார் மனசில் விட்டு போகாது இல்லை. இஸ் தேர் கண்டிப்பா. உங்க கூட சேர்ந்து குக்கெல்லாம் பண்ணியிருக்காருல்ல, நிறைய குக் பண்ணிட்டு கலாட்டா பண்ணி நடிச்சிருக்காரு. ஓகே Okay. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.